ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே எதில் நான் அதிகமான நேரத்தை செலவிடுகிறேனோ அதுவே என் வெற்றியை தீர்மானிக்கிறது. அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக இருக்கிறது: நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வெற்றி அடைகிற, ஜெயம் பெறுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நாம் அவரிடத்திலே அமர்ந்து பேசும்போது எதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், எந்த விஷயத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் அதிகமான நேரங்கள் அதில் செலவழித்திருக்கிறார்கள். சிறப்பாய் விளையாடின ஒரு விளையாட்டு வீரனை நீங்கள் கேட்பென்று சொன்னால் அவன் சொல்லக்கூடும், என்னுடைய அதிகமான நேரங்கள் என்னுடைய விளையாட்டு மைதானத்திலேயே நான் நேரத்தை கழித்திருக்கிறேன். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொது தேர்விலே வெற்றி அடைந்த மாணவனையோ மாணவியையோ நீங்கள் கேட்கும் போது சொல்லுகிறார்கள், அதிகமான நேரங்கள் நான் பாட புத்தகத்திலே படிப்பதிலே, மனப்பாடம் செய்வதிலே, சொல்லி பார்ப்பதிலே, எழுதி பார்ப்பதிலே நான் அதிகமான நேரத்தை செலவழித்ததால் என்னால் வெற்றி அடைய முடிந்தது என்று சொல்லுகிறான். விஞ்ஞான துறையில் இருக்கிற ஒரு விஞ்ஞானிடத்திலே போய் இந்த புதிய கண்டுபிடிப்பான மருந்து அல்லது மாத்திரையை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் என்று சொன்னால், அதிகமான நேரங்கள் நான் ஆய்வு கூடங்களிலே நேரத்தை செலவழித்து இவைகளிலே பல முறை பயிற்சி செய்து நான் இந்த புதிய மருந்தை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறேன். இது மனிதர்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு மணி நேரம் தான் சார்ந்திருக்கிறதான காரியத்திலே, தொழிலாய் இருக்கட்டும், படிப்பாய் இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்திலே நேரத்தை அதிகமாய் செலவிடுகிறார்களோ அவர்களால் தேர்ச்சி பெற முடிகிறது, அவர்களால் வெற்றியடைய முடிகிறது, அவர்கள் வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக திகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படியானால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு எதில் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானசானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமான நேரங்கள் டிவியிலே சினிமா பார்ப்பதிலே நேரத்தை செலவழிக்கிறார்கள். சீரியல் போன்ற நாடகங்களிலே நேரத்தை செலவு செய்கிறார்கள். அல்லது அக்கம் பக்கத்தினரோடு அமர்ந்து மற்றவர்களை குறித்து குறை பேசிக்கொண்டு தங்களுடைய நேரத்தை செலவு செய்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் மணிக்கணக்காய் தொலைபேசியிலே, இன்றைக்கு வந்திருக்கிற செல்போன் இவைகளிலே மணிக்கணக்காய் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்கிறதான நவீன ஆப்களில் தன்னுடைய அதிகபட்ச நேரத்தை தேவனை அறிந்த பிள்ளைகள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம்
வேத புத்தகத்தில் அதிகமாய் நேரத்தை செலவழிக்க, ஜெப நேரத்தில் அதிகமாய் நேரத்தை செலவழிக்க, உபவாசத்தில் நேரத்தை செலவழிக்க, பல மணி நேரங்கள் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிப்பதிலே நேரத்தை செலவழிக்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலே நேரத்தை செலவழிக்க இன்றைக்கு நாம் முற்படுவோமானால் நம்மை கொண்டு இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் வெகு விரைவிலே கட்டப்படும். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஒரு குட்டி கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு காட்டிலே யார் திறமைசாலி என்று பார்க்கும்படியாக முயலுக்கும் ஆமைக்கும் அங்கே விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டது. குறிப்பிட்ட தூரத்திலே யார் முதல்ல கடந்து செல்லுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லி, முயலுக்கு ஒரு பெருமை, என்னை விட திறமையாக யாரும் ஓடிவிட முடியாது, ஆகவே நான் சற்று ஓய்வெடுத்து ஓடினாலும் வெற்றியை நானே பெறுவேன் என்கிற ஒரு மமதை அங்கே காணப்பட்டது. ஆனால் ஆமையோ தொடர்ந்து தன்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய இலக்கின் மேல் மிக கவனமாயிருந்து, அது தன்னுடைய இயலாமையை பொருட்படுத்தாமல், எனக்கு வேகமாய் ஓட முடியாது என்பதை பொருட்படுத்தாமல் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் பொறுமையாய் ஓடிக்கொண்டிருந்தது. முயலோ அந்த ஆமையை ஏளனமாய் நினைத்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடிவிட்டு தான் வென்றுவிட்டேன் என்று சொல்லி தன்னுடைய காலத்தை தூங்கி கழித்தது. ஆனால் ஆமை மெதுவாக 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 தன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி அது வெற்றியின் இலக்கை அடைந்தது. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இன்றைக்கு இந்த சிறிய கதையிலிருந்து நம்முடைய நேரத்தை நாம் எதில் செலவிடுகிறோம்? எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி, நான் மற்றவர்களை சிறப்பாய் ஓடிவிடுவேன் என்று சொல்லி இன்றைக்கு தூங்கி நேரத்தை செலவழிக்கிறோமா? அல்லது மற்றவர்கள் என்னை ஜெயிக்க முடியாது என்கிற மமதையிலே நாம் காணப்படுகிறோமா? அல்லது ஆமையை போல என்னுடைய பலன் எதுவோ அதில் என் காலத்தை பிரயோஜனப்படுத்தி என் இலக்கை அடைய வேண்டும் என்று நாம் போய்கொண்டிருக்கிறோமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சற்று சிந்திப்போம். நமக்கு இருக்கிற பலத்தோடு, நமக்கு இருக்கிற திறமைகளோடு, நமக்கு இருக்கிற தாளந்துகளோடு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாளிலே அதிகமான நேரங்கள் தேவ சமூகத்திலையும் தேவ பிரசன்னத்திலையும் செலவழித்து நாம் ஒரு வெற்றியாளராக, தேவ சித்தத்தை செய்த ஒரு மனுஷனாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு பக்தன் இப்படி பாடுகிறான்: உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் ஒரு தேவ பிள்ளை பலனடைய வேண்டுமே ஆனால் அவன் அதிகமான நேரங்கள் ஜெபிப்பதிலையும், வேதம் வாசிப்பதிலையும், உபவாசிப்பதிலையும், ஊழியம் செய்வதிலையும், அந்நிய வாசை பேசி ஜெபிப்பதிலையும் அவன் நேரத்தை செலவிடுவானால் அவனுடைய வாழ்க்கை வெற்றியாக முடியும். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இருக்கிற இடத்துல நம்முடைய கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் எங்கள் காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் தாரும். ஆண்டவரே, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமான நேரங்களில் நாங்கள் மொபைல்லையோ அல்லது டிவி, நாடகம், சினிமா போன்ற காரியங்களிலேயோ கேளிக்கைகளிலேயோ எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவிடாதபடி ஆண்டவரை அறிந்த நாங்கள் வேத வசனத்தை வாசிப்பதில்லை, ஆண்டவரை ஜெபிப்பதில்லை, ஸ்தோத்திரம் பண்ணுவதில்லை, அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிப்பதில்லை, ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதில்லை. எங்களுடைய நேரத்தை செலவழிக்க எங்களுக்கு பலன் தாரும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உடைய நேரத்தை நீங்கள் எதில் செலவிடுகிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுங்கள். நீங்களும் ஒரு வெற்றியாளராக, ஆண்டுடைய சித்தத்தை செய்கிற மனுஷனாக, மனுஷியாக மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.